திருமாலை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முருகன் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், முருகனுக்கு எத்தனை விதமான பெயர்கள் இருக்கு இல்லையா? கந்தன், குமரன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், வேலன், இப்படி பல பெயர்களோட முருகப்பெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. முருகன் அப்படின்னாவே நம்மளுக்கு கந்த சஷ்டி திருவிழா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருவிழாவாக பல திருத்தலங்கள்ல கொண்டாடப்பட்டு வருது. அறுபடை வீடான அத்தனை வீடுகளிலும் முருகப்பெருமானுக்கு இந்த கந்த சஷ்டி திருவிழா பக்தர்களால மிகுந்த கோலாகலத்தோட கொண்டாடப்பட்டும் வருகிறது. இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். பல பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. திருச்செந்தூர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலுக்கு நடுவுல அந்த கடலோடைய அந்த பரப்பளவு நம்ம பாக்குறப்போ, பக்தர்களுடைய அந்த கூட்டம் பாக்குறப்போ ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளோ திரளாக பக்தர்கள் கூடி அந்த கந்த சஷ்டி விழாவை ரொம்ப பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஹொசூர்ல அருள்மிகு வேல்முருகன் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரசம்ஹார விழா ரொம்ப ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். ஆனா அதை நேரா நம்மளுக்கு பாக்குற பாக்கியம் கிடைச்சிருக்காது இல்லையா? எப்பயோ நடந்த விஷயம், அதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனா அதை நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா கதையா சொல்றப்ப அவங்களுக்கு புரியாது. பட் இதெல்லாம் குழந்தைங்க பாக்குற போதுதான் எப்படி அந்த ஆணவம் கடவுளால அழிக்கப்படுது அப்படின்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம ஹொசூர்ல இந்த திருவிழா ரொம்ப ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி திருவிழா அப்போ பக்தர்கள் இந்த 6 நாளும் விரதம் இருப்பாங்க. அந்த விரதம் இருக்கிற பக்தர்கள் இன்னைக்கு இந்த சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா திருக்கல்யாணம், அதையும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் திருக்கல்யாணம் சாப்பாடை சாப்பிட்டுதான் அவங்களோட விரதத்தை நிறைவு செய்வாங்க. அப்படி 6 நாள் கடுமையாக விரதம் இருப்பாங்க. அந்த பக்தர்களுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. இன்னைக்கு இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நோக்கம் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு பேரு தான் சூரசம்ஹாரம். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாக்குறப்போ, சூரபத்மன் அப்படின்ற அரக்கன் மிக கொடிய அரக்கன் தான். ஆனா சிவபக்தர். அதனால சிவனோட அருளால நிறைய தவங்கள் இருந்து சிவன் தான் வாரி வழங்குறதுல வள்ளல் இல்லையா? அப்படி நிறைய வரங்களை தங்கிட்ட வாங்கி வச்சுக்கிறார். அப்ப இந்த சூரபத்மனுக்கு மிகுந்த ஆணவம், என்ன யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்ற பயங்கர ஆணவம் இருந்தது. அப்போ தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவனை பிரார்த்தனை பண்றாங்க. சிவபெருமான் கருணை கடவுள் இல்லையா? அப்ப சிவபெருமான் அருளை வாரி வழங்கிட்டாங்க. ஆனா சூரபத்மன் தேவர்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்ற நினைப்புல எல்லாரையுமே அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கான். அப்ப இதற்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி எங்க எல்லாரையும் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னும் போது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த தீப்பொறிகள் 6 பொறிகள் உருவாகுது. அந்த 6 பொறிகளும் சரவண பொய்கையில அந்த 6 குழந்தைகளாக மாறுது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 முருக கடவுளாக வளர்த்து வராங்க. அப்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிற முருகன் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்கள் கிட்டையும் அழகா வளர்ந்துட்டு வராங்க. அப்ப பார்வதி தேவிக்கு தன் குழந்தைங்களை பூமியில பார்க்கணும் அப்படின்ற ஆசை வருது. அப்ப பூமிக்கு வந்த பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்னாக கட்டி அணைக்கிறாங்க. அப்போ 6 முகத்தோட நம்மளோட சண்முகன் காட்சி கொடுக்கிறாரு. அப்போ அந்த சண்முக பெருமானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மனை அழிப்பது. சூரபத்மனை அழிக்கிறது மட்டும்தான் நோக்கமா அப்படின்னா, மனிதர்களை அழிக்கணும் அப்படின்ற கடவுள் எப்பவுமே நினைக்க மாட்டாங்க, அருள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க.
அழிக்கணும்ன்ற எண்ணம் தான் முருகப்பெருமானுக்கு இருந்தது. அப்ப இந்த கந்த சஷ்டி திருவிழால முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா 5வது நாள். 5வது நாள் அன்னைக்கு பார்வதி தேவி தன் மகனாகிய குமரக்கடவுளுக்கு வந்து வேல் கொடுப்பாங்க. அந்த வேலை கொடுத்து நீ போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வா, சூரபத்மனை வதம் செய் அப்படின்னு வேலை கொடுப்பாங்க. அந்த காட்சி வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலவன் சன்னதியில போய் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அந்த வேலை வாங்குறப்போ அப்படி வியர்க்குமாம். அதை இப்ப கூட நம்ம நேரா போய் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருக்கும். இந்த 5வது நாள் வந்து வேல் வந்து வழங்கும் காட்சி நடக்கும். இப்ப இந்த 6வது நாள் வந்து முருகப்பெருமான் வந்து கருணை கடல் இல்லையா, இந்த கலியுகத்துல முருகனை நினைத்தாலே போதும், நினைத்தாலே முக்தி தான் நம்மளுக்கு. ஏன்னா மற்ற யுகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தானம் பண்ணணும், தவம் இருக்கணும், நிறைய யாகங்கள் பண்ணணும். ரொம்ப நாள் பார்த்தோம் அப்படின்னா மாத கணக்குல வந்து தவம் இருப்பாங்க, கடவுளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனா கலியுக வரதன் முருகப்பெருமான நம்ம நினைச்சிட்டாலே போதும், நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே அந்த முருகப்பெருமான் வந்து நம்ம மேல கருணையை பொழிறதுக்கு தயாரா இருப்பாரு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு அந்த வேல் வந்து பார்வதி தேவியால தன் அம்மாவால வழங்கப்படும். அப்ப மறுநாள் வந்து முருகப்பெருமான் நினைக்கிறாரு, எடுத்தோன்னா நம்ம ஏன் சண்டைக்கு போகணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீரபாகுவை தூதுவனாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானோட எண்ணம் என்ன அப்படின்னா தன் கருணையால தன் அருளால சூரபத்மனை மாற்றணும், அந்த எண்ணத்தை மாத்தணும், ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக வீரபாகுவையும் தன் படைகளையும் தூது அனுப்புவார். ஆனா சூரபத்மன் வந்து என்னன்னா ரொம்ப ஆணவம் மிகுந்தவன் இல்லையா, சிவனோட அருள் எனக்கு இருக்கு, எனக்கு எல்லாமே என்னால முடியும், சின்ன பையன் தானே வேலவன், ஒரு வேல் வச்சுட்டு ஒரு பாலகன் கிட்ட நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற ஆணவம். அப்ப அந்த சூரபத்மன் வந்து சரியான பதில் கொடுக்கல. அப்ப வீரபாகுவை திரும்ப அனுப்பிடுறாரு. அப்ப முருகப்பெருமான் வந்து பல தடவை முயற்சி பண்றாங்க சூரபத்மனுக்கு அந்த நிலையை புரிய வைக்கணும், முருகப்பெருமானோட மோதக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அந்த சூரபத்மனுக்கு இது எதுவுமே புரியல. சூரபத்மன் தன் சகோதரர்களை வந்து அனுப்புறாரு படைக்கு. ஏன்னா அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு விருப்பம் இல்லாம சகோதரர்களை வந்து அனுப்புறாரு. அந்த சகோதரர்களையும் முருகப்பெருமான் வீழ்த்திட்டு கடைசி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு முருகப்பெருமான், இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூரபத்மனை போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் தூது அனுப்புறாரு. ஆனா அதுவும் வந்து செல்லுபடி ஆகல. சூரபத்மன் ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கான். முருகப்பெருமான் வந்து என்னதான் சக்தி படைச்சவனா இருந்தா கூட சிவபெருமான் கிட்டேயே நான் வரம் வாங்கியிருக்கேன் இல்லையா அப்படின்னு ஒரு ஆணவம். அப்போ 2 பேருமே வந்து போர்க்களத்துல வராங்க. அப்ப முருகப்பெருமான் வந்து விஸ்வரூப தரிசனம். ஏன்னா சூரபத்மனுக்கு என்ன ஆணவம் அப்படின்னா நான் வந்து பயங்கரமான வீரன், ஆனா முருகப்பெருமான் சின்ன பாலகன், கையில வேல் தான் இருக்கு, அந்த பாலகனால நம்மள என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆணவம். அப்ப முருகப்பெருமான் வந்து அந்த ஆணவத்தை அழிக்கணும் அப்படின்னா தான் மிகுந்த சக்தியானவர் அப்படின்றத முருகப்பெருமான் நிரூபிக்கிறதுக்கு தன்னை வலிமையாக காட்டிக்கொள்வதற்காக அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து கொடுக்கிறார். அப்ப சூரபத்மனுக்கு அப்பதான் புரியுது, ஓ நம்ம நினைச்சிட்டு இருந்த சின்ன பாலகன் கிடையாது முருகப்பெருமான் அப்படின்றத வந்து நம்ம சின்ன பாலகனா நினைச்சோம், ஆனா முருகன் வந்து இவ்வளோ பெரிய உலகத்தை காக்கும் கடவுளாக இன்னைக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறாரே அப்படின்னு ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப அப்படி நெகிழ்ச்சி ஆயிடுது சூரபத்மனுக்கு. சூரபத்மனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ அங்க இருக்கிற மாமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு தன்னோட பயத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப கூட முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிக்கணும் அப்படின்றத தாண்டி ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும். ஏன்னா சூரபத்மனை விட்டா என்ன ஆகும் அப்படின்னா மறுமுறை வந்து எப்பயாவது ஒரு தடவை தேவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடலாம் அப்படிங்கிறதுக்காக சூரபத்மனை அழித்து ஆட்கொள்ள வேண்டும். எப்பவுமே கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர் இல்லையா, அழிக்கிறது மட்டுமே அவங்களோட வேலை கிடையாது, என் கையில வேலை இருக்குன்னு அழிக்கிறேன் அப்படிங்கிறது முருகனோட எண்ணம் கிடையாது. அப்ப சூரபத்மனை அழித்து அந்த ஆணவத்தை அடக்கி தன்னோட வாகனமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முருகன் ஆசைப்பட்டார். அப்ப சூரபத்மன் அந்த மாமரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கும் போது முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு தலையை துண்டித்து என்ன பண்றாரு அப்படின்னா சேவல் கொடியாக மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம முருகனோட வாகனம் அப்படின்னாவே மயில் இல்லையா, முருகனுக்கு மொத்தம் 3 மயில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது மயில் பார்த்தோம் அப்படின்னா இந்திரனை வாகனமாக முருகப்பெருமான் ஏற்ற போது இந்திர மயில் வந்து வாகனமா அமையுது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சூரபத்மனை வதம் செய்து சூரபத்மனை மயிலாக வந்து எடுத்துக்கிறாரு. அப்ப அது சுந்தர மயில் அப்படின்ற பேரு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை தன்னோட மயில் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அது பிரணவ மயில், மந்திர மயில் அப்படின்னு அர்த்தம். அப்ப இரண்டாவதாக நம்ம சொல்லப்பட்ட அந்த சுந்தர மயில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மன் தான். அப்ப சூரபத்மனை அழிச்சிட்டதுக்கு அப்புறமாக தன் சேவல் கொடியாகவும் தன்னுடைய வாகனமாகவும் முருகப்பெருமான்
மாற்றிக்கொண்டார். அப்ப பாருங்க, கடவுளுக்கு எப்படி ஒரு கருணை பாருங்க. அந்த பகைவனை அழித்து அந்த பகைவனை கூட தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு அருள் கொடுத்திருக்கார். அப்ப இன்னைக்கு இந்த சூரசம்ஹாரம் பார்க்கிற நம்ம மக்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, நம்மளோட ஆணவம் நிச்சயமாக கடவுளால அழிக்கப்படும். அதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வன்னைக்கு நம்ம அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நாம எல்லாருமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடவுள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து வீரம் நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு வந்து எல்லா பவரும் இருக்கு அப்படின்னு அதை வந்து நம்ம தப்பா பயன்படுத்தக்கூடாது. அப்ப முருகப்பெருமான் எப்படி பல தடவை வந்து சூரபத்மனுக்கு அந்த வார்னிங் நிறைய தடவை கொடுத்துட்டு அது எதுவுமே கேட்கல அப்படிங்கும் போதுதான் கடைசி தன்னோட வேலை பயன்படுத்தி வந்து சூரசம்ஹாரம் செய்யறாரு. அப்படி நம்ம கிட்ட இருக்கிற அந்த வீரத்தை, நம்மளோட பவரை வந்து எப்படி கரெக்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த சூரசம்ஹாரம் விழா மூலமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமான் வந்து கருணை கடல். அப்படி இந்த சூரசம்ஹார விழா அன்னைக்கு வந்து பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கருணை கடலாக காட்சி கொடுப்பார். அப்ப நம்ம 5வது நாள் பார்த்தோம், அந்த வேல் அப்படின்றத பார்வதி தேவி கிட்ட இருந்து வாங்குறப்போ முருகன் எவ்வளவு உக்ரமா இருக்காரு. அப்புறம் போர் நடத்திட்டு ரொம்ப கோபமா தான் இருப்பாரு. அப்ப அந்த முருகனை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேலபிஷேகமும் வந்து இன்னைக்கு வந்து நடக்கும். அந்த வேலபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமான் சாந்த ஸ்வரூபமாக காட்சி கொடுப்பார். அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மறுநாள் வந்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம், தெய்வானையுடன் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். இப்படியாக இந்த 6 நாள் கந்தசஷ்டி திருவிழாவானது ரொம்ப ரொம்ப கோலாகலமா நடக்கும். அப்ப ஹொசூர் மக்களுக்கு வந்து நம்ம எங்கேயுமே போய் பார்க்கலையே, இந்த சூரசம்ஹாரத்தை நம்ம எதுவுமே பார்க்கல அப்படின்ற கவலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹொசூர்ல நம்ம வேல்முருகன் ஆலயத்துல இப்படிப்பட்ட ஒரு விழா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு. இந்த விழாவை பார்த்த அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அனைவரும் மன நிம்மதியோட சந்தோஷத்தோட ஆணவம் இல்லாம வாழணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்கும். தேவனே, ஆதார சக்தியே, ஆலகால தோன்றினே, இளங்காலியே, இஷ்ட தேவதையே, இடுகாட்டில் இருப்பவளே, உக்ரகாலியே, உச்சிக்காலியே, உதிரம் ஏற்பவளே, சூளாதாரியே, செங்காலியே, சோமகாலியே, சோகம் தீர்ப்பவளே, தனக்காலியே, தட்சணக்காலியே, தாண்டவியே, திரிபுரகனி பிள்ளை
இந்த அருமையான தருணத்திலே இந்த சப்தசஷ்டி விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆணவங்கள் எல்லாம் அதிலேயே அழிந்து தன்னை எதிர்த்து வரக்கூடிய அந்த சூரபத்மனத்திலே பேச்சுவார்த்தை நடத்தாக வீரப்பழகு தேவன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இதற்கு முருகப்பெருமான் அழைத்து அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேன் அம்மா சற்றாக்கிலும் மனது வைத்தென்னை ருச்சிக்க சாதகமும் உனக்கில்லையோ மதிபோதவரையுற்ற மூலகடமுடைய மனகஜன ஏழத்தாயி மாயனக தங்கையே பரமனக மங்கையே மயானத்தில் நின்றமையே அதிகாரி என்று ஆசையாய் நம்பினேன் அன்புவத்து ஆட்கொள்வார்கள் அழகான காவிரி மாநகரில் அன்போர் அறுபடியும் அறுபடி அங்காவர வைப்பதியே 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாரக தந்தை கோஷம் அச்சாவூர் மாநகரில் அன்போடு அருள்புரியும் அருள்மிகு கோட்டை மாரியம்மனை இதே வீரபாகு தேவன் சூரபத்மனை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்லவிருக்கிறார். ஆனால் சூரபத்மனோ யுத்தபாகு தேவன் என்ன எவன் வந்தாலும் முருகனை அழிப்பதே என்னுடைய நோக்கம் என்கிற அந்த ஆணவத்தோடு அதே பாருங்கள் தலையை ஆட்டிக்கொண்டு ஆணவத்துவர்களே என்று கொண்டிருக்கிறார். என்ன ஆணவம் காட்டினாலும் சரி முருகனிடத்திலே எந்த ஒரு ஆணவமும் நிலைக்காது. இந்த உலகத்தின் ஆண்டவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இதே சூரபத்மனை அழிப்பதற்காக வீரபாகு தேவனை அழைக்கிறார் அழைக்கிறார் அழைக்கிறாட்சி பாதியே எங்கள் காலம் பணிந்து நீ பிறந்திடாயே அண்டத்து அண்டம் ஆழமாய் செலுத்தி வந்தோம் என் திசையில் எங்களுக்கு எதிராக இல்லாமல் இதுவரையே இருந்தோம் ஈசனால் சந்தித்த பெரும்பரத்தால் மங்கமானை எங்கிட்டு எதிராய் வந்திட்ட எதை சொல்லாய் தந்தையவர் தந்தை அண்டையில் செத்திட மங்கமில்லா வரத்தை பாலனே உந்தனால் அழிக்கவே முடியுமோ படுகுவாய் படுகுவாய் படுகளம் மண்ணிலே உணவு கொண்டாடி வரும் பாதகா சிங்கமுகனே பரமனார் சந்தித்த நடத்தினால் தேவரை வடபடை சிறைகளில் வைத்தாய் கண்ணெதிர்த்தவரான கந்தவர்களை கோவே என்ற தவறினர் எங்கள் சிவனார் விடுகிறேன் உங்கள் சிறை பயப்படாதீர்கள் என வேலை ஒன்று செய்தார். ஐயனே உன் தம்பி பாரதனை கையை கொய்யவே வீரரை அனுப்பி வைத்தேன். முடிவரும் வீரரை பணியாமலே அந்த முடுக்கெல்லாம் சிறையும் விட்டாய். மூடனே உன் தலையறுத்தவே வேல் கொண்டு எங்கள் முருகவேலும் வருவாரடா. இதே வீரபாகுதேவன் முருகனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். முருகனை நோக்கி எவ்வளவு போர் செய்தாலும் அந்த முருகப்பெருமானிடத்திலே அவரால் போர் செய்து வெற்றி பெற முடியாது என்கிற அந்த நிலை வரப்போகிறது. ஆகையினாலே இந்த கந்தப்பெருமானுடைய சொரூபத்தை கண்டு சூரபத்மன் அதை தலையை எடுக்கக்கூடிய நிகழ்வானது இங்கே நடைபெறவிருக்கிறது. இதோ சூரபத்மன் முருகனை நோக்கி போர் செய்ய வருகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு
மேவிய உந்தன் தம்பி விண்ணோரம் அடர்ந்து விட்டான். அவனை இழந்து நீயும் செத்திட காலமாச்சு. பாதியே எந்தன் பாதம் பணிந்து நீ பிழைத்திடாயே. அந்தருள கந்தரும் இந்திரனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அரசமாயாக்கி என் சக்கரம் 68 அந்தம் ஆழமாய் செலுத்தி வந்தோம். என் திசையில் எங்களுக்கு எதிராளி இல்லாமல் இதுவரையே இருந்தோம். ஈசனா தந்திட்ட பெருந்தரத்தால் உலகத்தில் இனிமையாய் வாழ்ந்திருந்தோம். மண்டலம் தன்னிலே நாம் தொண்டு செய்யும் ஈசனார் மைந்தனே உந்தன் மங்கமாய் வெங்கிட்டு எதிராய் வந்துட்டோ என்ன நீ சொன்னாய். தந்தையவர் தந்தை அண்டையில் பெற்றிட தங்கமில்லா வரத்தை பாலனே உண்டனால் அழிக்கவே முடியுமோ படுகிறாய் படுகிறாய். படுகளும் தன்னிலே உறவு கொண்டாடி வரும் பாதகா சிங்கமகனே பரமனால் தந்திட்ட வரத்தினால் தேவரை வலைபடை சிறைகளில் வைத்தாய். கடுகளும் தச்சன்யம் இல்லாமல் வானோரை கட்டளை செய்தார். கண்ணதற்கமான கண்டையர்களை கோவே வைத்த
కడిపడి వేయాలి సార్ సార్ మీరు మాట్లాడితే ఏమో పడిపోతుంది సార్. சூரவத்தானை அழித்து அந்த